Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge-ஓட day 5 இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ், நிறைய ரெசிபீஸ் எல்லாமே ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அதே கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. சோ நீங்க வந்து ஸ்கிப் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து எந்திரிச்சாச்சு. நல்லா ஹாப்பி ஃபேஸ்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்ணெல்லாம் நல்லா வீங்கின மாதிரி தான் தெரியும் காலைல எந்திரிச்சாலே. இன்னைக்கு சண்டே வேற. இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுவோம் இல்லையா? கரெக்டா 58 வந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வெயிட்லாம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பிளாக் டீ தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இஞ்சியை நல்லா துருவி வந்து சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா டீ தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நம்ம வந்து இனிப்பு சேர்க்க கூடாது. அது வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி. தேனுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனி கலந்து தான் வருது. ஸோ அதனால அதையுமே வந்து பயன்படுத்த பியூர் தேனா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கலந்துக்கலாம். நான் வந்து பிளைனா தான் வந்து குடிக்கிறேன். ஏன்னா எனக்கு தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதுதான் வந்து இன்னைக்கு காலைல வந்து பண்ணேன். எல்லாருமே வந்து சூப்பரா குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடிக்கு வந்து கிளம்பியாச்சு. சரியான வெயிலா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து சண்டே தான். வீட்டில் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னோட கடமை உணர்ச்சியை பார்த்தீங்களா? இப்படிதான் நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கோல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து யார் என்ன பண்ணாலும் கண்டுக்க கூடாது. நம்மளோட வேலையை கரெக்டா வந்து பார்க்கணும். சரியான வெயில் வந்து பாத்துங்க. நேற்று வந்து துணி வந்து காய போட்டிருந்தேன். அதை வந்து எடுக்கல. ஏன்னா லேட்டா தானே நேற்று காய போட்டேன். ஸோ அதனால அதெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்தாச்சு. சின்ன சின்ன எக்ஸசைஸ், நல்ல வாக்கிங் வந்து பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் வந்து உங்களோட பாடிக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பார்ட்ஸ் அதிகமா இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்துட்டு யூடியூப்ல போட்டிங்கன்னாவே சின்ன சின்ன எக்ஸசைஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நல்லா வெயிட்டடாக இருக்கீங்கல்ல அவங்க வந்து பண்ணலாம். தேவைன்னா நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்கே போதும் நமக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முட்டை வந்து ஒரு சைடு போட்டுட்டேன் அவிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு சைடு வந்து பாஸ்தா தான் நீங்கள் வந்து பண்ண போகிறேன். இந்த பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஹோல் வீட் பாஸ்தான்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி செலக்டடாக வாங்கிக்கோங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு வந்து பண்ணாங்க. நான் வந்து ஜஸ்ட் வேக மட்டும் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க. அதுக்குள்ள நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். பச்சை பட்டாணிலாம் சேர்த்து வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து இதுல வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து கூட வந்து பண்ணலாம். ஆயில் மட்டும் கம்மியா வந்து ஊற்றிக்கோங்க. அவிச்ச முட்டை வந்து இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். காலைல ப்ரோட்டீனும் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாச்சு. ஏன்னா அந்த டேவை வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்ம பண்ண போற வேலையை ரொம்ப கரெக்டா வந்து பண்ணுவோம். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். நம்ம போயிட்டு சாப்பிடலாம். இங்க பாருங்க, ஒரு சின்ன கிண்ணத்துல தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை தான் நான் காட்டுற கிண்ணத்துல எடுத்து. ஏன்னா அளவுன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்றோம். பட் இது வந்து ஹோல் வீட்ல பண்றதுதான். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. அளவா சாப்பிடணும். அது கூட ஒரு அவிச்ச முட்டை வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. இந்த பாஸ்தாவுக்கும் இந்த அவிச்ச முட்டைக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து சிம்பிள் மசாலாஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஆல்ரெடி ரெசிபிஸ் வந்து நான் வந்து போட்டிருந்தேனா, ஸோ அதனால இன்னைக்கு வந்து போடலை. இன்கேஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கேஃப் சின்ன 2 ரூபா பீஸ் இருக்கும் இல்லையா? அதை தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். காஃபி பவுடர் போட்டுட்டு நார்மல் சுடுதண்ணி தான் வந்து ஊற்றுறேன். நிறைய பேர் இன்னுமே கேள்வி கேட்குறீங்க, சுகர் ஆட் பண்ணுவீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு. சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சேன். அதில் வந்து எனக்கு வந்து பிளாக் காஃபிக்கு எடுத்துட்டு அதிலே வந்து பாலை ஊற்றி அவங்களுக்கு வந்து காய்ச்சிடுவேன். இப்படிதான் நான் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி பண்றீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு காட்டுங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் நாங்க பண்றதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் வந்து காட்டிட்டு இருக்கேன். நிறைய பேர் பிளாக் காஃபி எப்படி சிஸ்டர் சுகர் ஆட் பண்ணாம குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். போக போக அது வந்து பழகிடும். நம்ம வந்து எதையுமே ட்ரை பண்றது இல்லை. ட்ரை பண்ணா அது வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா என்னோட பையன் வந்து பயங்கரமா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்பெல்லாம்.
இங்கே எங்கள் சின்னவர் வந்து பாருங்கள் சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருப்பார். அவர் வந்து பாடியும் வலிக்காமல், ஆனால் அவன் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறான். அதை கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நல்ல தண்ணி தாக எடுக்குது இல்லையா, நமக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நிறைய தண்ணி குடிங்க, நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? நல்ல நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. அதுக்காக ரொம்ப முட்டை குடிக்கக்கூடாது, கேப் விட்டு வந்து குடிங்க. அதுக்கப்புறம் சரி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடியை ஏறி போய் நான் வந்து துணி வந்து மிஷினில் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வெயில், சரியான வெயில். இந்த மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து காய போடுறதுக்கு இன்னும் மேல் மாடி வந்து ஏறுவேன். இந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி இந்த 10 தடவையாவது, 10 தடவை இல்லை, நிறைய தடவை நான் வந்து ஏறி இறங்குவேன். ஸோ அதுவே எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் தான். அது போக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து வீட்டு வேலைகளே வந்து ஏன்னா துடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸசைஸ் தான். ஸோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு வாக்கிங் மட்டுமே போனாலே வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து என்னடா தயிர் டப்பாவையும் கத்திரிக்காயும் தூக்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு இதுதான் லஞ்ச். வாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இப்போ எல்லா ஃபுட்லையுமே நான் இப்போ வந்து பூண்டு இடிச்சு போட்டுருவேங்க. எந்த பொருளில் தான் இப்போ வந்து கேஸ் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள், எல்லாத்துலேயுமே பூண்டு வந்து தட்டி போட்டுருவேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நான் நிறைய ரெசிபிஸோடு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற சிஸ்டர்ஸ்க்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் அதை நல்லாவே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெரைட்டிஸாக அப்படின்லாம் இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ன இருக்குன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு காய்கறி எடுத்தாலும் நல்லா திருப்தியாக வந்து நல்லா நிறையாவே எடுத்துக்கோங்க, ஸ்டமக் ஃபில் ஆகிற அளவுக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிறது வந்து அந்த மாதிரி பாஸ்தா அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்மளும் அப்படி தான் சாப்பிட்ருப்போம். அம்மா வச்சுருங்க நம்ம நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இவங்க 2 பேரும் வந்து அந்த பாஸ்தாவை வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு பாருங்களேன், கத்திரிக்காய் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பொரியல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதத்து கூட நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா ஒயிட் ரைஸ் எடுத்துக்காதீங்க. ஒயிட் ரைஸ்க்கு பதிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ரைஸ், மட்டை அரிசின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதில் ஃபைபர் வந்து இருக்குது. பட் நம்ம ஒயிட் ரைஸில் வந்து பாலிஷ்டு அரிசி இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் என்ன வித்தியாசன்றதை இப்போ வந்து சொல்ல போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு நானும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நல்லதாக போச்சு, நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சாஃப்டாக வரதுக்கு என்ன தான் சிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நார்மலாக கோதுமை மாவு, அது கூட உப்பு, தண்ணி வச்சு தான் பிசைவேன். நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடு கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த மசாலாவுமே சேர்த்துக்கல, பச்சை மிளகா அவ்வளோதான். சரிங்களா? அம்மாச்சிக்கு தயிர் சாதத்து கூட அதை வச்சு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வந்து வேலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் வந்து சப்பாத்தி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். நல்லா தின்னாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. எப்பவும் போல் தான் வந்து போட்டு எடுக்கிறேன். நான் எண்ணெயெல்லாம் சேர்க்கல பாருங்கள். நம்ம வந்து இந்த எண்ணெய் சேர்க்காமல் பண்ணும்போது நம்ம உடனே சாப்பிடணும் சுட சுட, அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி துணி அந்த மாதிரி இதில் வந்து சுற்றி வைப்பாங்க இங்கே டெல்லியில் உள்ளவங்கலாம், நார்த் இந்தியன்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். என்னோட ஹஸ்பண்டை வந்து சரி நீங்கள் இந்த சைடு வந்து நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன்ல, நீங்கள் வந்து நாங்கள் இது ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தோம், அப்போ வந்து நீங்கள் வெள்ளரிக்காவை மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். கட் பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் சிக்கன் குழம்பு நேற்று வச்சது இருந்தது, அது கூட வந்து கத்திரிக்காய் பொரியல், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அதுவும் மதியம்ன்றனால 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். நிறைய கத்திரிக்காய் பொரியல், நிறைய வெள்ளரிக்காய். இது என்னடா சின்ன சின்ன வெள்ளரிக்காயாக இருக்குன்னு நினைப்பீங்க, இது வந்து கக்கடின்னு இங்கே வந்து சொல்லுவாங்க. அந்த வெள்ளரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட் அரைச்ச தக்காளி சட்னி இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் எதுக்கு சாப்பிடணும், அப்படிலாம் இல்லைங்க. நம்மளோட சாப்பாடு
நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதை பற்றி கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இந்த டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தேங்க. இவன் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளோ ஒரு எமோஷ்னல் சீனாக இருந்தது. யாருக்கெல்லாம் அந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அட்டாச்சாக இருந்தது. நானும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், நல்லா சாப்பிட்டுக்கிட்டே. என்னோட சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சாப்பிட மாட்டோம், எதையாவது நோண்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 to 4 அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கம் வரும்ன்ற டைமில் வந்து நான் என்னென்ன வேலைகள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா. இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து டென்டிஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ அதனால் அந்த டைமு இன்றைக்கி வந்து அப்படி யூஸ் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான். ஸோ அதனால் வந்து கிளம்பணும். அந்த டே ஃபுல்லாக அப்படியே டே ஃபுல்லான்ற அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேயே வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை அந்த மாதிரி டைமிங்கில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளால் அந்த தூக்கத்துலேருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா நம்ம வந்து கலந்து வேலை செய்கிறோம், அந்த மதிய நேரத்தில் டைட்னஸ் வரதான் செய்யும். ஆனால் மதியம் தூங்கணும்னா நைட்டு தூக்கம் வராது. ஆனால் நைட்டு தூக்கம் மட்டும் இருந்தால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுதான் நல்லது நம்மளோட உடம்புக்கு. இங்கே பாருங்களேன், அங்கே அந்த பல் டாக்டர் இருக்கிற இடத்துல சூப்பராக வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கலர் பண்ணுறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பார்க்குறதுல தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த கிளினிக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து பார்க்குறேன். ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குண்டால தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன் மலைன்னு. ஏன்னா அவ்வளோ தண்ணி தவிக்குது. போகும்போதும் குடிச்சிட்டு போனேன், வந்ததும் குடிக்கிறேன் பாருங்கள். அப்போ இவ்வளோ தாகம் எடுக்குது. இந்த மாதிரி தான் கேப் போட்டு நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். அவ்வளோதான். அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்கும் டீ காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னோட டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு, கோதுமை மாவு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், என் கையில் வந்து என்னடா பேஸ்ட்டு தடவிருப்பேன்னு பார்ப்பீங்க. சாயங்காலமாக டீ ஊற்றுறேன்னு சொல்லிட்டு கையில் வந்து வடிச்சிருச்சு. இப்போ வெயில் காலம் இல்லையா, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நம்ம மேலே தான் மிஸ்டேக், என்ன பண்ணுறது. அதான் பேஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்ளை பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் வந்து கவனமாக பண்ணணும், அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம மேலே தானே தப்பு, இது என்ன பண்ணுறது. ஓட்ஸ் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எப்பவும் போல் போட்டுட்டு நல்லா அந்த சுடுதண்ணியில் போட்டு அப்படியே கிண்டி நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு கிண்டிக்கலாம். இந்த சரி கத்திரிக்காய் பொரியல் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நல்லா கிண்டி எடுத்துகிட்டு பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் பீஸை 1 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸோடு இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அமிர்தமாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து நம்ம எதுவுமே ட்ரை பண்ணுறது கிடையாது, அதுதான் நம்மளோட முக்கியமான விஷயமே. நமக்கு சோறோட தின்னாதான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையாலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டு பொரியல் எது இருந்தாலுமே இந்த மாதிரி ஓட்ஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நைட்டு டின்னர் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டடாக எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது நம்மளோட பாடிக்கு வெயிட் லாஸை தவிர்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பாருங்களேன், அவங்க எல்லாருக்கும் நான் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று தான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம 6 to இந்த 7 சாப்பிட்ருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே டின்னர் வந்து பண்ண போகிறேன். என்னென்னா இட்லி தான் வந்து ஊற்றுறேன் பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஸ்டமக்கை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மேலே அந்த ஆசை நாட்டம் வந்து வராது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஆசைக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். இந்த சைடு இட்லியை ஊற்றி வச்சுட்டு சரி பாத்திரங்களை வந்து கொஞ்சம் கழுவிடலாமேன்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். எனக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கும் போது கொஞ்சம் இப்படி வளைச்சிக்கிட்டு நிற்பேன். அதனாலேயே எனக்கு ரொம்ப தொப்பை இருக்கிற மாதிரியே தெரியும். இதுதான் என்னோடது. எனக்கு வந்து தொப்பையே இல்லாட்டினாலும் இடுப்பு செத்தவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிற்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி தாங்க நான் நிற்பேன். அதுதான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி நிற்காதா இப்படி நிற்பேன். நம்மளுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அப்படியே நிற்க வந்து கொஞ்சம் நேரம் நல்லா நிற்பேன், ஒரு 5 நிமிஷம் நல்லா நிற்பேன். அதுக்கப்புறம் நல்லா வளைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்பேன். என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்கனாலும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், பட் முடியல, அப்படியே நிற்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய பேர் வந்து இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி இதில் ஊற்றும் போது எண்ணெய் தடவுறாங்க. ஏன்னா துணி யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு எண்ணெய்லாம் தடவக்கூடாது. நார்மலாக அந்த பாத்திரத்தை தண்ணியில் நனைச்சிட்டு ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக பின்னாடியும் முன்னாடியும் தண்ணியை காட்டிட்டு நம்ம எடுத்தும்போது நல்லா ஸ்பூனில் சூப்பரான அந்த நல்லா கீறுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்பூனில் வந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு தான் வந்து கொடுத்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்மளும் வந்து இன்றைக்கி டேவை தண்ணியை குடித்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நைட் டயத்தில் என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் எது வேணாலும் குடிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நைட் டைமில் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். இன்றைக்கி டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.